கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 50வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் ஆசாபின் சங்கீதம், நியாய தீர்ப்பின் சங்கீதம். நேற்றைய தினத்துல 49வது சங்கீதத்தை நான் தியானிக்கும் பொழுது சொன்னேன், 49வது சங்கீதமும் 50வது சங்கீதமும் நமக்கு போதிக்கிறது என்று. பொதுவாக சங்கீதங்களில் நம்ம ஆண்டவரை துதிக்கிறதும் பாடுகிறதும் போற்றுகிறதுமாய் பார்க்கிறோம். ஆனால் இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சங்கீதம் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள் மற்றும் தேவனுக்கு பயப்படாதவர்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக பாடப்பட்ட சங்கீதம், நியாய தீர்ப்புக்காக எழுதப்பட்ட சங்கீதம். இதில் மொத்தம் 23 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. வசனம் சொல்லுகிறது, தேவனை மறக்கிறவர்களே. அப்படி என்றால் ஆண்டவரை அறியாமல் துன்மார்க்கமாய் வாழுகிறவரை பற்றி சொல்லவில்லை. தேவனை நன்கு அறிந்தும் ரட்சிக்கப்பட்டும் இப்பொழுது ஆண்டவரை மறந்து பின்வாங்கி போய் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவர்களை தேவன் பீறி போடுகிறாராம். ஒரு நாள் ஆபத்து என்று அவர்கள் கூப்பிடும் பொழுது ஒருவரும் அவர்களை விடுவிக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, வேதத்துல நம்ம பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்துல பேதுரு ஆண்டவரை 3 முறை மறுதலித்தார். அவர் மறுதலித்ததின் நிமித்தமாக அவர் பாவம் செய்தார். ஆனால் அவர் செய்த தவறுக்கும் அவர் செய்த பாவத்திற்கும் உடனே அவர் மனம் கசந்து ஆண்டவரை நோக்கி அவர் அழுது அவர் மனம் திரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரும் அவர் மனம் திரும்புதலை பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். வருகிற நாட்களில் பேதுருவை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். 1000 லட்சம் ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் அவரை மாற்றினார். ஆனால் அதே சமயத்தில் யூதாஸ் காரியோத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவரும் பாவம் செய்தார், துணிகரமாய் செய்தார். ஆனால் அவர் செய்த தவறுக்கோ அவர் செய்த பாவத்திற்கோ அவர் மனம் திரும்பவும் இல்லை, அதை உணரவும் இல்லை, அவர் ஆண்டவரிடத்துல வரவும் இல்லை. அது நிமித்தமாக அவருக்கு வந்த விளைவு மிகவும் பயங்கரமாய் இருந்தது. மரணத்துக்கு நேராய் கொண்டு போய்விட்டது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 17லிருந்து 19 வசனங்கள் வரைக்கும் அழகாய் அவருடைய முடிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முடிவு மரணம். என அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை பற்றி அறிந்தும் தெரிந்தும் ரட்சிக்கப்பட்டும் இப்பொழுது ஆண்டவரை விட்டு பின்வாங்கின சூழ்நிலைகளை இருக்கிறீங்களா? துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவரை பற்றி தூசண வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கீங்களா? அப்படி என்றால் ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு உங்களுக்கு தான். ஆண்டவர் மீண்டும் உங்களுக்காக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். என் மகன் மனம் திரும்புவானா, என் மகள் மனம் திரும்புவாளா என்று உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், யார் என்ன சொன்னால் என்ன, நான் இப்படிதான் வாழ்வேன் என்று. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு நாள் ஆபத்து என்று உங்களுக்கு வரும்பொழுது ஒருவரும் உங்களை விடுவிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்பி மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை குறித்து உங்களிடத்துல அழுத்தமாய் பேசுவார் என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சிந்திக்காவிட்டால் உங்களுடைய முடிவு பரிதாபமாய் போய்விடும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நான் இதை உங்களுக்கு பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. வேத வசனம் அதை தான் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தவறை செய்து கொண்டிருந்தீங்கன்னா மனம் திரும்புங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், மன துருக்கம் உடையவராய் இருக்கிறார். எந்த ஒரு மனிதனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இது ஆகாத பாத்திரம் என்றும் அவர் சொல்லுவதில்லை. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் செய்த தவறுக்கும் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போய் அவரை மறந்து போய் இருந்த நிலைமைகள் எல்லாவற்றையும்
ஆண்டவரிடத்துல நீங்கள் ஒப்புக்கொண்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் பேதுருவை போல உங்களை எடுத்து நிறுத்துவார். பேதுருவை போல உங்களை பயன்படுத்துவார். ஒருவேளை யூதாசும் அன்றைக்கு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டிருந்தாரானால், மனம் திரும்பியிருந்தாரானால் நிச்சயம் ஆண்டவர் யூதாசை மன்னித்திருந்திருப்பார். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இன்றைக்கு நீங்களும் அதே தவற்றை செய்யாதீங்கள். பேதுருவை போல ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கு மனம் கசந்து அழுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். கண்களை மூடி செபிப்போமா. தகப்பனே, மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்திலும் எங்களுக்கு முன்பதாக யூதாசையும் பேதுருவையும் வைத்து அப்பா நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. பேதுருவும் பாவம் செய்தார். ஆனால் அவர் மனம் கசந்து உம்மிடத்துல ஒப்புரவாகும் பொழுது அப்பா நீர் அவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அப்பா நீர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினீர் தகப்பனே. ஆனால் யூதாசோ அப்படி செய்யவில்லப்பா. நாங்கள் யூதாசை போல் அல்லாமல் ராஜா, பேதுருவை போல் எழும்பி நிற்கத்தக்கதான பலனை கொடுங்கப்பா. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இன்றைக்கு நான் இயேசுவிடம் திரும்புகிறேன், நான் மனம் மாறுகிறேன், நான் மனம் திரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறார்களோ நம்முடைய பிள்ளைகளை தேவன் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி கை செபிக்கிற தகப்பனே. அப்பா, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் மண்டையில வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை சப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகுங்கள். நீங்கள் செய்த தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து நீங்கள் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது நிச்சயம் அவர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு 1000 ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் உங்களை வைப்பார். இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களை நடத்துவார். God bless you.